வணக்கம். இன்னைக்கு நாம இலங்கையோட அரசியல் வரலாற்றுல ஒரு முக்கியமான காலகட்டத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது ஆங்கிலேயர் காலத்துல கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள். இந்த மாற்றங்கள் எல்லாம் எப்படி இன்னைக்கு இருக்கிற இலங்கையின் ஜனநாயகத்துக்கு ஒரு அடித்தளமா அமைஞ்சதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு கேள்வியை சுத்தி தான் நம்மளோட முழு பார்வையும் இன்னைக்கு இருக்க போகுது. வாக்குரிமைங்கிறது சும்மா போய் ஓட்டி போறது மட்டும் இல்லைங்க. அது ஒரு நாட்டோட அதிகார கட்டமைப்பை, சமூக உறவுகளை, ஏன் அதோட எதிர்காலத்தையே மாத்தி எழுதக்கூடிய ஒரு சக்தி. இலங்கையோட கதையில இது எப்படி நடந்ததா வாங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல நாம அந்த காலத்துக்கே கொஞ்சம் பயணம் செஞ்சு பார்க்கலாம். அப்போ இலங்கையில ஆங்கிலேயர் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அவங்க சில சீர்திருத்தங்களை கொண்டு வராங்க. அதோட நோக்கம் ஆட்சியில உள்ளூர் மக்களோட பங்களிப்பை கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்துறது தான். ஆனா இந்த மாற்றங்கள் ஒரு பக்கம் ஒரு நல்ல தொடக்கமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சமூகத்துல ரொம்ப ஆழமான நீண்டகால பாதிப்புகளையும் சில பிரிவினைகளையும் கூட உண்டாக்கிடுச்சு. இந்த சீர்திருத்தங்களுடைய பயணம் படிப்படியா தான் நடந்தது. பாருங்க, 1910 கிருவ் மெக்காலம் சீர்திருத்தம் மூலமா முதலா தேர்தலுங்கிற ஒரு கான்செப்டையே அறிமுகப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு 1920 மார்னிங் சீர்திருத்தம் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வருது. அது வரைக்கும் இருந்த இன அடிப்படையிலான பிரதிநிதித்துவத்தை மாற்றி பிரதேச அடிப்படையிலான பிரதிநிதித்துவத்துக்கு வழிவகுக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவங்க மட்டும் அவங்க பிரதிநிதியை தேர்ந்தெடுக்காம ஒரு பகுதியில் வாழ்ற எல்லா மக்களும் சேர்ந்து அவங்க பகுதிக்கான ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிற முறை. அதை தொடர்ந்து 1924 வந்த மார்னிங் டெவன்ஷியர் சீர்திருத்தம் உள்ளூர் தலைவர்களோட பங்களிப்பை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துச்சு. இது எல்லாமே சின்ன சின்ன படிகள் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான படிகள். இந்த ஃப்ளைட்ல இருக்கிற ஒப்பீட்டை பார்த்தீங்கனாலே அந்த மாற்றத்தோட வீச்சு உங்களுக்கு புரியும். 1910 வாக்குரிமைங்கிறது ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைச்ச ஒரு சலுகை. படிச்ச சொத்து வச்சிருக்கிற ஆண்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போட முடியும். ஆனா வெறும் 20 வருஷத்துல 1931 நிலைமை அப்படியே தலைகீழா மாறுது. 21 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருக்கும் ஆண் பெண் பேதம் இல்லாம வாக்குரிமை கொடுக்கப்பட்டது. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சி தாங்க. அந்த புரட்சிக்கு காரணமான பேர் தான் டொனமூர் அரசியல் அமைப்பு. 1931 கொண்டு வரப்பட்ட இந்த சீர்திருத்தத்தை இலங்கையோட ஜனநாயக பயணத்துல ஒரு பெரும் பாய்ச்சல்னே சொல்லலாம். இது வெறும் ஒரு சட்ட திருத்தம் கிடையாது, இது ஒரு புதிய சகாப்தத்தோட தொடக்கம். இந்த எண் 21 இது வெறும் ஒரு வயசை குறிக்கல, இது ஒரு புதிய அரசியல் யுகத்தோட குறியீடு. அதுவரைக்கும் அதிகாரத்திலிருந்து தள்ளி வைக்கப்பட்டிருந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு, அரசியலோட கதவுகளை திறந்துவிட்ட ஒரு முக்கியமான எண் இது. டொனமூர் அரசியலமைப்பு கொண்டு வந்த மாற்றங்கள் ரொம்பவே ஆழமானவ. எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமா சர்வஜன வாக்குரிமை கொடுக்கப்பட்டுச்சு. அரசவைன்னு ஒரு புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. இது சட்டங்களை இயற்றுகிற நாடாளுமன்றமாகவும் அந்த சட்டங்களை செயல்படுத்துகிற அமைச்சரவையாகவும் ஒரே நேரத்துல செயல்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இனவாரி பிரதிநிதித்துவத்தை முழுசா நீக்கிட்டு பிரதேசவாரி பிரதிநிதித்துவத்தை இது இன்னும் வலுப்படுத்துச்சு. இதனால பொதுமக்களோட அரசியல் பங்களிப்பு முன்னாடி எப்படி இல்லாத அந்த பெருகி இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் சொல்ற மாதிரி இந்த டொனமூர் சீர்திருத்தம் தான் இலங்கையில உண்மையான ஜனநாயகத்துக்கான தொடக்க புள்ளின்னு சொல்லலாம். சாதாரண மக்களும் ஒரு நாட்டோட முடிவெடுக்கிற பிரக்கிரியில பங்கெடுக்க முடியுங்கிற நம்பிக்கைய இது விதைச்சுது. ஆனா எந்த ஒரு மாற்றத்துக்கும் ரெண்டு பக்கமும் இருக்கும் இல்லையா? இந்த சீர்திருத்தங்கள் ஒரு பக்கம் பெரிய நன்மைகளை கொண்டு வந்தாலும் கூடவே சில கடுமையான சவால்களையும் உருவாக்குச்சு. இப்போ அந்த சவால்களை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ஸ்லைடு அந்த ரெண்டு முகங்களையும் ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் தேர்தல் முறை, பொதுமக்களோட பங்களிப்பு, பெண்களுக்கான உரிமைகள்னு ஜனநாயகம் வளர்ந்துச்சு. ஆனா மறுபக்கம் நல்ல நோக்கத்தோட கொண்டு வந்த பிரதேசவாரி பிரதிநிதித்துவம் மறைமுகமா இன அடிப்படையிலான அரசியலை தான் வலுப்படுத்துச்சு. அது எப்படின்னா, ஒவ்வொரு இனக்குழுவும் தங்களோட பெரும்பான்மை இருக்கிற பகுதியில தங்களோட இனத்தை சேர்ந்த ஒருத்தரை தான் பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கணும்னு முயற்சி செஞ்சாங்க. இதனால சமுதாயத்துல பிரிவினைகள் இன்னும் அதிகமாயிடுச்சு. இதுக்கு மேல உண்மையான அதிகாரம் ஆளுநரோட கையில தான் தொடர்ந்து இருந்துச்சுங்கிறதும் ஒரு பெரிய பின்னடைவு தான். ஆக இந்த ஆங்கிலேயர் கால சீர்திருத்தங்கள் விட்டுட்டு போன மரபுங்கிறது ரொம்பவே சிக்கலானது. அதைத்தான் நம்ம இப்போ தொகுத்து பார்க்க போறோம். இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான புள்ளி இதுதான். இந்த சீர்திருத்தங்கள் தான் இலங்கையோட ஜனநாயகத்துக்கு அடித்தளம் போட்டதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அதே சீர்திருத்தங்கள் தான் பிற்காலத்துல ஒரு பெரிய சவாலா மாறின இன அடையாள அரசியலுக்கான விதைகளையும் ஆழமா விதைச்சிட்டு போச்சு.
இது ஒரு இருமுனை கத்தி மாதிரி செயல்பட்டிருக்கு. கடைசியா இந்த வரலாற்று பார்வை நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. இன்னைக்கு இலங்கை சந்திச்சிட்டு இருக்கிற பல அரசியல் மற்றும் சமூக பிரச்சனைகளோட ஆணிவேர் ஒருவேளை ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட இந்த முடிவுகளிலும் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்புகளிலும் தான் புதைஞ்சு கிடக்குதா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.